அனைவருக்கும் அன்பான வணக்கம். 9ஆம் தேதி 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று, அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராகவும், அதேபோல டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகிய என்னை சட்டமன்ற குழுவினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற குழுவினுடைய கொறடாவாகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நியமனம் செய்யப்பட்டது. அந்த நியமனத்தை தொடர்ந்து நேற்று நடைபெற்ற இந்த அரசின் மீது நம்பிக்கை கோருகின்ற அந்த தீர்மானத்தின் மீது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். என்ன அறிவுறுத்தியிருந்தோம்னா, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று உரிய விதிகள் படி, சட்ட விதிகள் படி அவங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருந்தோம். வாட்ஸ்அப்ல, இமெயில எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுல 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இத 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை ஏற்று நடந்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கொறடாவாகிய என்னுடைய உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, அதை நிராகரித்திருக்கிறார்கள், மாறாக நடந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு காலை சட்டப்பேரவை தலைவரை எங்களுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு சந்தித்து, இந்த 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். ஆமா, அவங்க கரெக்ட், நல்ல கேள்விதான். ஆனா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்ட விதி. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள சபாநாயகர் கட்டுப்பாட்டு கீழே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படின்றதுதான் செல்லும். அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. உங்களுக்கே தெரியும், நேற்று அதிமுகவுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில கொறடா உத்தரவை ஏற்றிருக்கிறார்கள். அதனால பெரும்பான்மை தான் செல்லும். இரு தரப்பிலிருந்துமே நீங்க கடிதம் கொடுத்திருக்கிறோம், ரெண்டையுமே அங்கீகரிக்கல சபாநாயகர் நேத்து சொல்லியிருக்கோம். இது சபாநாயகர் அங்கீகரிச்சுட்டாரா? நல்ல கேள்வி. இத சபாநாயகர் முடிவெடுப்பார். அவர் உரிய விதிகளின்படி நல்ல முடிவெடுப்பார். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதத்தை அவர் முடிவெடுப்பார் என்று நம்புகின்றோம்.